இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. முன்னைய காலத்து உறவுகளும் இன்றைய காலத்து உறவு முறைகளும் இந்த விடயத்தை நாங்கள் பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம். முன்னைய காலத்தில் உறவு முறைகள் எப்படி இருந்தது, இன்றைய காலத்தில் உறவு முறைகள் எப்படி இருக்கிறது என்கிறதை தான் பேசுபொருளாக சொல்லலாம். அதாவது இன்று ஒரு குடும்பத்திலே கூடுதலாக கருக்குடும்பம் என்கிற ஒரு பேசுபொருள் தான் இருக்கிறது. தனி குடும்பம், அதாவது கருக்குடும்பம். ஒரு தந்தை, தாய், மகன் அல்லது மகள் இவ்வாறான ஒரு குடும்பம் தான் இன்றைய வாழ்வியலில் எல்லோரும் சால பொருத்தம் நினைத்து வாழ்கிறார்கள். ஆனால் முன்னைய காலம் என்பது உறவு முறைகளுக்கே கூட்டு குடும்பம் என்கிற ஒரு விடயம் இருந்தது. ஒரு நாட்சதுர வீடுன்னு சொன்னால் அந்த நாட்சதுரத்தை சுற்றி பல அறைகள் இருக்கும். அதுலேயே ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்திலே ஒரு 5 சகோதரர்கள் என்று வைத்துக் கொண்டால் தாய், தந்தை, அந்த 5 சகோதரர்களும் திருமணமானாலும் அந்த வீட்டிலே தான் இருப்பார்கள். அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, வருகின்ற மருமக்கள் மருமகளை எல்லாம் ஆதரிக்கின்றவர்களாக அந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். அவ்வாறான ஒரு கூட்டு குடும்ப வாழ்வியலே வாழ்ந்த ஒரு பரம்பரை தான் நாம். ஆனால் இன்று எங்களுடைய வாழ்வியலை பார்த்தால் தனி குடித்தனம் என்கிற ஒரு விடயத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதாவது தனி குடித்தனம் என்று சொன்னால் நாங்கள் தனிமையாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. எது சந்தோஷத்தை தரவில்லை என்று நாங்கள் யோசிக்கலாம். பலரும் சொல்கிறார்கள், இன்றைய காலத்து இளைஞர்கள் யுவதிகளை நாங்கள் கேட்டால் அவர்கள் சொல்கின்ற விடயம் தனி குடும்பம் தான் சிறப்பு, கூட்டு குடும்பம் என்றால் சிக்கல், கரைச்சல், பிரச்சனை என்று சொல்கிறார்கள். அன்றைய காலத்து உறவுகளை அல்லது அன்றைய காலத்து அம்மா மேர், அப்பா மேர், தாத்தா மேர், பாட்டியை கேட்ட சொல்வார்கள், சே இது என்ன வாழ்க்கை, நெட்டக வாழ்க்கை வாழ்றாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியுமா, எல்லாரும் போனத்தானே பார்க்குறீங்க. அன்றைய கால வாழ்க்கை முறை சம வாழ்க்கைன்னு சொல்வார்கள். அதாவது எல்லா உறவுகளும் கூடி பிறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்று சொல்லி விட்டு கொடுக்காத இரத்த பிறப்புகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அல்லது உறவுகளை நாங்கள் நேசித்து பாசம் காட்டி அன்பு காட்டி காதல் காட்டி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஒரே கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இன்னொருவன் தட்டி கேட்பான், இன்னொருவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இன்னொருவன் தட்டி கேட்பான். ஒரு பிள்ளை விட்டால் இன்னொருவரை தட்டி கேட்பார், சித்தப்பா, மாமன், அத்தை, மாமி என்று சொல்லி பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதற்கு தீர்வுகளுக்கும் பஞ்சம் இல்லை. அதே போன்று அவர்கள் உறவுகள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எந்த இடத்திலும் தங்களுடைய அந்த கூட்டு குடும்பத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பது போன்று அவர்களுடைய வாழ்வியல் இருந்தது. ஒரு சாப்பாடை செய்து அவர்கள் பகிர்கின்ற தருணமே மிகப்பெரிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு திருமணம் என்று நடந்தால் அண்ணனுக்கு திருமணம், தங்கைக்கு திருமணம், ஒருவர் வெளியூரில் இருக்கிறார்கள், அவர் வந்தால்தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த உறவு முறை இருந்தது. இன்று வந்தாவா விராட்டிக்கு போ, வாட்ஸ்அப்பில் ஒரு கார்டு, அதான் சொந்த சௌரமாக இருந்தானே, உண்டை விட்ட சௌரமாக இருந்தானே, இப்படித்தான் நீ இருந்தா என்னை, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ போறேன் என்கிற ஒரு விடயம் தான் இன்றைய உறவு முறையிலே மிக உயர்ந்து நிற்கிறது. ஆகவே அன்றைய வாழ்வியலை நாங்கள் சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டு குடும்பம் தான் அந்த சிறப்பு. இன்றைய வாழ்வியல் கூட்டு குடும்பம் அற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. பெரும்பாலும் இல்லை, கூட்டு குடும்பம் இல்லை, தனி குடும்பம் தான் பல இடங்களிலே இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இன்றைய காலத்துக்கு பொருத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய பொருளாதாரம் அல்லது இன்றைய நிலைப்பாடு அல்லது இன்றைய வேலைகள், ஆண் பெண் 2 பேரும் உழைக்க வேண்டிய ஒரு தருவாய் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே பலர் தனி குடும்பத்தை தான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேலை எங்கெங்கு கிடைக்குமோ தெரியாது, எந்த இடத்தில் அரசாங்க வேலை வந்தாலும் போக வேண்டும். அவை அவர்கள் தனியே ஒரு ரூம் எடுத்து அல்லது தனி ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தான் போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சிலர் கூட்டு குடும்பமாக இருக்க விரும்புகிறார்கள். உறவுகளை பிரியக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே தங்களுடைய உறவுகளை வளர்க்க வேண்டும் என்பது போன்று கிராமப்புறங்களில் நாங்கள் அதிகமாக பார்க்கலாம். நகரப்புறங்களை விடுவோம். அதிகமாக கிராமப்புறங்களே கூடுதலாக இந்த கூட்டு குடும்ப முறை ஓரளவு இருக்கிறது. ஓரளவு ஆக நிறையவே இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லோரும் இருப்பதாக இல்லை, ஒரு வீட்டுக்குள் ஓரளவு இருக்கிறது. ஆனாலும் அண்மித்து இருப்பார்கள். வீடுகள் தனித்தனியாக இருக்கும். ஒரு பிரதேசத்துக்கு போறோம்னா அம்மா அப்பா கடைசி பிள்ளைன வீட்டுல இருப்பினும் மற்ற சோரங்கள் எல்லாம் பக்கத்துலேயே இல்லையாவே அப்படியே காணிய வேண்டி இருப்பினும் அது ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்ததுதான். ஆனா ஒரு வீட்டுக்குள்ள இல்லை, அதுதான் வித்தியாசம். ஆனா இப்ப இப்படி இருக்கு அந்த கூட்டு குடும்பம், இப்படி வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் போட்டி பொறாமையோட இருக்கிறார். அதுதான் நீங்க பிரதான பேசு பொருள். முன்னைய காலத்தில் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தார்கள், ரூம் தான் தனித்தனியாக இருந்தாலும் அவர்கள் என்ன போட்டி பொறாமை கொள்ளவில்லை. எல்லோருமே எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். நான் உழைத்த பணத்தை என் தம்பிக்கு கொடுப்பேன், என் தம்பி மகனுடைய படிப்புக்கு கொடுப்பேன் என்று இருந்தார்கள். இன்று பக்கத்து வீடுகளாக அவர்கள் கூட்டு குடும்பம் இல்லாமல் ஒரே எல்லைக்குள் இருந்தாலும் போட்டி பொறாமை. அவர் மதில் கட்டிட்டுனா நான் கட்டணும், அவர் மோட்டார் சைக்கிள் நான் வேண்டும், இப்படி அந்த போட்டிகள் இருப்பதனால் இன்று கோபங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் ஈகோவும் தான் அதிகமாக வளர்ந்திருப்பதால் அன்பு என்கிற சொல்லுக்கு அங்கு இடம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை அன்பை நாங்கள் விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ ஒரு அம்மா அப்பாவை பிள்ளை ஒருவன் வச்சு பார்க்கிறான் என்று வச்சுக்கொள்வோம், அல்லது ஒரு மகள் வச்சு பார்க்கிறான்னு வச்சுக்கொண்டா அன்பில் வச்சிருக்கணும் நாங்கள் நினைக்கலாம். சில இடத்துல ஒரு சில இடத்துல அப்படி இருக்கலாம். அன்பில் அப்பா அம்மா வச்சு பார்க்கிறார்கள், மாமன் மாமியை வச்சு பார்க்கிறார்கள் என்று ஒரு சில இடத்துல விரல் விட்டு சொல்லலாம். பாசத்தெல்லாம் வச்சுக்கிறாங்க. உண்மையான அன்பு
அவர்கள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டார்கள், தங்களுடன் இருப்பார்கள். ஆனா அவர்கள் எங்கே என்ன செய்கிறார்கள்? அப்படி வைத்திருந்தாலும் அவர்களுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரர்கள் தான் பலர் இங்கே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் தங்களுடைய பிள்ளைகளை, அதாவது அவருடைய பேர பிள்ளைகளை இவர்கள் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் தான் கண்காணிக்க வேண்டும். பாடசாலைக்கு ஏற்றி கொண்டு இறக்குவது, டியூஷனுக்கு கொண்டு போய் வருவது, சாப்பாடு தீர்த்துறது, என்ன ஒரு பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் இவர்கள் சம்பளம் கொடுக்காமல் வேலைக்காரர்களாக அவர்களால் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வேலையை செய்துவிட்டு பெறுவார்கள். அவருடைய வேலை அதுதான். அதனால் ஒன்றும் அவர்களையும் தப்பா சொல்ல முடியாது. ஆனால் பெற்றோரை அதற்காக இவர்கள் அந்த என்ன சொல்றது சண்டை பிடிக்கிறார்கள் பாருங்கள், அல்லது திட்டுகிறார்கள் அல்லது பேசுகிறார்கள். உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியாதா, பிள்ளைக்கு ஒழுங்கா சாப்பிடுறது, அப்படி அப்பா அம்மாவை கடிந்து கொள்வது அல்லது மாமன் மாமியை கடிந்து கொள்வது என்பது கவலைக்குரிய ஒரு விடயம். என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கடமை செய்யும் பொழுது அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், தள்ளாடுகின்ற தன்மை உள்ளவர்கள், அவர்கள் கொஞ்சம் அவர்களே குழந்தைகளாக மாறுகின்ற தருவாய். நாங்கள் அவர்களை கொண்டு வேலை வேண்டும். சில வயது போனவர்களை பார்த்தால் தெரியும், பின்னிற மாலை வேலை பொழுதுகளே வீதிகளில் வந்தால் தெரியும், சைக்கிளில் தள்ளாடி தள்ளாடி போவார்கள். என்னென்னா டியூஷனுக்கு பேரப்பிள்ளையில ஏற்றி கொண்டு போயிட்டு கொண்டு வருவதற்காண்டு வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பரிதாபமாக இருக்கும். இதை வீட்டில இருக்கிற அந்த அம்மா அப்பா ஸ்கூட்டியெல்லாம் வச்சிருப்பினோம், முறுகி கொண்டு போயிட்டு வர்றதால ஒரு சின்ன பிரச்சனை வைக்க, ஏன்னா மேக்கப் போடணும், அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அப்பா மேல இல்லை அவசரமா ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போகணும், இல்லை கிரவுண்டுக்கு போகணும், இந்த பிரச்சனை. அப்ப வேற பிள்ளைல தான் அப்படி போகும். ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து சம்பவிச்சா அல்லது ஏதோ ஒரு நிகழ்ந்து நடந்தா அந்த பேரனோ பேத்தியோ அதனால தாய் தகப்பன் அவர்களுக்கு அந்த தாய் தகப்பன் அந்த அந்த வீட்டில இருக்கவே இல்லை, சாப்பாடோ கொடுப்பார்களோ தெரியாது. அந்த அளவு தூரத்துக்கு தான் இந்த எல்லாமே இருக்கிறது. அது உறவுகள் என்று எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் உறவுகளை வளர்த்துக்கொள்ள எல்லோருமே முற்பட வேண்டும். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, அளவிலாவி பேச வேண்டும். ஆனால் என்ன அடிக்கடி உறவுகளை போய் சந்திங்கள். லீவு வருகின்ற பொழுது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட விடுமுறை வருகின்ற பொழுது, அதாவது நீங்கள் தூர இடங்களில் இருந்தால் உறவுகளை தவிர்த்திருந்தால் அண்ணன் தம்பியை போய் சந்தியுங்கள், மாமன் மச்சானை பாருங்கள், தாய் தகப்பனை பாருங்கள். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் உறவுகள் வளரும் இல்லையா? நிச்சயமாக உறவுகள் என்பது இன்றைய காலத்தில் எங்கே என்று நாங்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு இன்றைய காலத்தில் ஒரு பிரிவினைகள் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். அன்றைய காலங்களில் உறவுகள் என்று சொன்னாலே அது தனியான ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு உறவுகளை சந்தித்து பேசி எங்களுடைய சொந்தங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று சகோதரிகளை கூட இன்றைய காலங்களில் நாங்கள் நேரில் பார்க்கின்றோமா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பலர் தங்களுடைய தொழில் ரீதியான வேலைகளுக்காக வெளியில் சென்று விடுவார்கள், அல்லது கல்வி ரீதியான நடவடிக்கைகளுக்காக வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள். இவ்வாறு ஒரு குடும்பமே தனியாக பிரிந்து தனித்தனியாக இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. உறவுகள் மத்தியில் நாங்கள் வாழுகின்ற போது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்குவதாக இருக்கும். அன்றைய காலத்தில் அதிகமான அநேக உறவுகள் சேர்ந்திருந்தார்கள். பல முதியோர்கள், பல எங்களுடைய உறவுகள் சேர்ந்திருக்கின்ற போது நல்ல பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட நலன் கருதி இன்று தனியாக ஒரு தனி குடும்பமாக இருக்கின்ற போதும் அந்த தனி குடும்பங்களில் பிரிந்து பல இடங்களுக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு இன்றைய காலத்தில் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் உறவுகள் மத்தியில் நாங்கள் இணைந்திருக்கின்ற போது எங்களுடைய பாதுகாப்பு கூட பலப்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த கலாச்சாரம், ஒவ்வொரு விடயங்கள், மரபு ரீதியான விடயங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு தெரிந்திருக்கும். முன்னோர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் அனுபவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இந்த ஆடை கலாச்சாரங்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளிலே முதியவர்கள் அல்லது வயது அதிகமானவர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொருவரும் ஆடை அணிகின்ற போது அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவார்கள். இந்த ஆடை இவ்வாறு அணிந்தால் நன்றாக இருக்கும், அல்லது இவ்வாறு நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும், இந்த கலாச்சாரங்களை இவ்வாறு நாங்கள் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அது உண்மையிலேயே எங்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயமாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் நீங்கள் வெளியில் போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாகரிக மாற்றம் என்று சொல்லிவிட்டு எவருடைய பேச்சையும் கேட்காமல் நாங்கள் எங்களுடைய பாட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்டத்தில் எங்களால் முடியாத சந்தர்ப்பங்களில் உடல் ரீதியை பாதிக்கப்பட்டோ அல்லது நாங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற போதுதான் அவர்களுடைய அந்த நிலையை, அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும். எங்கள் மத்தியில் உறவுகள் இருக்கின்ற போது எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் பெறும். எல்லோரும் இருந்து கதைக்கின்ற போது எல்லோரும் தங்களுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவ்வாறு பகிர்ந்து கொள்கின்ற போது ஒருவருடைய பிழையின் ஒருவர் சுட்டி காட்டுவார். ஆகவே மற்றவர் பிழை செய்யாமல் எதிர்காலத்தில் நடக்கின்ற ஒரு நிலை இருக்கும். அல்லது தங்களுக்கு உதவி, எந்த ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு அதனை எவ்வாறு தீர்ப்பது என்று தெரியாமல் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இருந்தாலும் எல்லா உறவுகளுமே இருந்து கதைக்கின்ற போது
அந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக எட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்று என்ன செய்கின்றோம்? எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை என்றவுடன் தனியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லது தொலைபேசியை பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். இவ்வாறு உறவுகளை நாடாமல் இருப்பது என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று உறவுகளை நாங்கள் இழப்பது மாத்திரமல்லாமல் பல விடயங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலத்தில் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி உணவு தயாரித்தார்கள். ஆரோக்கியமான உணவு என்று பார்க்கின்ற போது இவர்கள் அதிகளவான உற்பத்திகளை தங்களுடைய ரசாயன பாவனை அல்லாமல் தாங்களாகவே உற்பத்தி செய்து உணவுகளை உட்கொண்டார்கள். ஆரோக்கியமான உணவுகள், வித்தியாசமான உணவுகள், இந்த இலை வகைகள் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காத இலைகளை கூட அவர்கள் அவ்வளவு அழகாக சமைத்து உண்ணுவதற்கேற்ற வகையில் மாற்றியமைத்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் இன்று செய்கின்ற ஒரு வேலையாக இருப்பது, எங்களுடைய வேலை என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய முதல் நாள் சமைத்த உணவையோ அல்லது பேக்கெட் பண்ணியிருக்கின்ற உணவுகளையோ உண்டுவிட்டு சென்று விடுகின்றோம். இது உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவுக்கு எங்களுக்கு உகந்ததாக இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது. எங்களுடைய தாய் தந்தையினரை தாண்டி அவர்களுக்கு மூத்தவர்கள் இருக்கின்ற போது சரியான பதியில் வழிநடத்துவார்கள். காலையில் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும். நாங்கள் நோய் இப்ப சாதாரணமாக நாங்கள் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டாலே வைத்தியரை நாடுகின்றோம், அதற்கு மருந்துகளை எடுத்து போடுகின்றோம். எல்லா வருத்தத்துக்குமே நாங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு வருத்தத்துக்குமே ஒவ்வொரு நோய்களுக்குமே நாங்கள் போய் மருந்து எடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் அந்த மூதாதையர்கள் இருக்கின்ற போது என்ன செய்வார்கள்? அவர்கள் கை வைத்தியங்கள் சாதாரணமாக ஒரு விடயத்தை சொல்லுவார்கள், அது உடனடியாக எங்களுடைய நோயை தீர்க்க வல்லதாக இருக்கும். அவர்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வழிகாட்டுவர்களாக இருப்பார்கள். இன்றும் கூட பல எங்களுடைய மூத்தவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை கவனிக்காமல், அவர்களை கண்காணிக்காமல், அவர்களுடைய அனுபவ பயிர்வை கேட்டுக்கொள்ளாது இருப்பது எங்களின் மத்தியில் தான், எங்களுடைய வாழ்க்கையில் தான் தாக்கத்தை ஏற்படுவதாக இருக்கும். ஆகவே முதியவர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய உறவுகள் மத்தியில் பல சகோதரர்கள் அல்லது பல சகோதரிகள், சித்தப்பா சித்தி அப்படி சொல்லி பல உறவுகள் இருப்பார்கள். எங்களுடைய உறவுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். என்றால் அத்தகைய அவ்வளவுக்கு உறவுகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் உங்களுடைய சந்தோஷமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், துக்ககரமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களுடைய உளமும் ஆரோக்கியமாக அடைகின்றது. நாங்கள் சிந்தித்த வண்ணம் அல்லது நாங்கள் ஒன்றை நினைத்து கொண்டே அவ்வாறே ஒவ்வொரு பிரச்சனைகளை நினைத்து நெருக்கடிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய சந்தோஷமே எங்களை விட்டு போய்விடுகின்றது தான் சொல்ல முடியும். ஆகவே நாங்கள் உறவுகள் மத்தியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உறவுகளை நாங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சந்தோஷமான நிகழ்வு மாத்திரம் நாங்கள் பங்கெடுத்து விட்டால் போதாது. ஒரு பிறந்த நாளோ திருமண நாளுக்கோ நாங்கள் சென்று சில சமயங்களில் சந்தோஷமாக இருப்போம், சேர்ந்து உணவருந்துவோம் அல்லது குறிப்பிட்ட நாட்களை அங்கு கழிப்போம். ஆனால் சிலர் செய்கின்ற வேலை என்று சொன்னால் அவர்கள் கவலையாக இருக்கின்றார்கள் அல்லது பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நானே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி தாங்கள் தீர்வு சொல்ல வேண்டி இருக்கும் அல்லது தாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற விதங்களில் நாங்கள் எங்களுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி பல சாட்டுப்போக்குகளை சொல்லிக்கொண்டு அந்த துக்ககரமான இடங்கள் அல்லது பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு செல்ல மாட்டார்கள். உறவுகள் சந்தோஷத்துக்கு மாத்திரமல்ல, நாங்கள் துக்கமாக இருக்கின்ற போதும் அந்த உறவுகள் கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு உண்மையான உறவு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் உறவுகள் மத்தியில் சந்தோஷமாக இருப்போம். எல்லா நேரங்களிலும் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வோம். நாங்கள் உறவுகள் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து இருக்கின்ற போது பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது எவ்வளவோ சடங்குகள், அன்றைய காலத்தில் இந்த மஞ்சள் பூசுகின்ற நிகழ்வு அல்லது பல நிகழ்வுகள் நடைபெற்றது. அவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். மஞ்சள் பூசுகின்ற போது உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அவ்வாறான சடங்குகள் சம்பிரதாயங்களை கூட இன்றைய காலங்களில் நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம். எங்களுடைய நவநாகரிக மாற்றத்தின் காரணமாக நாங்கள் பல்வேறுபட்ட வித்தியாசமான சடங்குகள் என்று சொல்லி ஒவ்வொரு சடங்குகளை கொண்டு எங்களுடைய பரம்பரை ரீதியான எங்களுடைய மரபு ரீதியான கலாச்சாரத்தை நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம். உறவுகள் மத்தியில் எங்களுடைய மூத்தோரை மதித்து நடக்கின்ற போது அவர்கள் எங்களை சரியான பாதையில் வழிநடத்துவார்கள். அவர்களுடைய சொற்கேட்டு நடக்க வேண்டும். முதியவர்கள் என்று சொல்லி இன்றைய காலத்தில் முதியோர் இல்லத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவதனால் எந்த ஒரு நன்மையும் கிடைத்து விடாது. உண்மையிலேயே எங்களை வளர்த்த பெற்றோர் எங்களை சிறுவயதிலிருந்தே பார்த்து என்ன உணவு வேண்டும், படிப்பதற்கு எங்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து எங்களை வளர்த்த பெற்றோரை நாங்கள் வளர்ந்ததன் பிற்பாடு தூக்கி எறிவது ஒரு நல்ல அழகான செயல் அல்ல என்றுதான் கூற வேண்டும். எங்களை வளர்த்த பெற்றோர்களை நாங்களும் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும். உறவுகள் மத்தியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் கல்விஸ்ட் அஜயகுமார் மற்றும் துஷ்யந்தன். நன்றி.